உடம்புல சுத்தமா ரத்தம் இல்ல, பிளட் லெவல் ரொம்ப கம்மியா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டா இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்க. இது எனக்கு சித்தா டாக்டர் சொல்லி கொடுத்த டிப்ஸ். அவ்வளோ சூப்பரா ஒர்க் ஆகுது. 500-1000 செலவு பண்ண தேவையில்ல, அதிக விலை கொடுத்து எதுவும் வாங்கி சாப்பிடவும் தேவையில்ல. ரொம்ப ரொம்ப எளிமையா ஒரே வாரத்துல உங்க பிளட் லெவலை இன்க்ரீஸ் ஆகிறத உங்களால பார்க்க முடியும். ஹீமோகுளோபின் லெவலை இவ்வளோ ஈஸியா இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்க சாய்ரா ஆஷிக். உடம்புக்கு தேவையான ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய இந்த தேநீர் செய்யறதுக்கு 2 பொருட்கள் தான் தேவை. ஒன்று கருவேப்பிலை, இன்னொன்று முருங்கைக்கீரை. இந்த தேநீர் தினமுமே குடிக்கலாம் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் குடிக்கலாம். ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கவங்க ஒரு வாரம் இதை குடிச்சிட்டு போய் டெஸ்ட் எடுத்து பாருங்க, உங்க பிளட் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரத்த சோகையை நீக்கி உடம்புக்கு தேவையான ரத்தத்தை ஊற வைக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த கருவேப்பிலை. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு இதுல நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரத்த சோகை காரணமா நிறைய பேருக்கு கொத்து கொத்தா முடி கொட்டும். அந்த மாதிரி முடி கொட்டுற பிரச்சனையும் இது சரி பண்ணும். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை, இது 2 தாங்க தேவை. இது 2த்துலயுமே ரத்த சோகையை நீக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதே மாதிரி ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய தன்மையும் இருக்கு. ரத்த உற்பத்தியை வேகமா அதிகரிக்கக்கூடிய தன்மையும் இருக்கு. கருவேப்பிலை, முருங்கைக்கீரை 2த்தையுமே சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சமா முருங்கை கொழுந்தோட அந்த காம்புகள் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையில எந்த அளவுக்கு சத்து இருக்குதோ அதே அளவு சத்து இந்த மாதிரி சின்ன சின்ன காம்புகள்லயும் இருக்கு, அதையும் சேர்த்துக்கோங்க. அப்படியும் சேர்க்கலாம் அல்லது கொஞ்சமா இடிச்சு விட்டு கூட சேர்க்கலாம். பொதுவா நம்ம எல்லா உணவுலேருந்துமே கருவேப்பிலையை ஒதுக்கி வைப்போம். அதனால நமக்கு அதுல இருக்கக்கூடிய சத்து முழுசா கிடைக்காது. ஆனா இதுல நம்ம வெறும் கருவேப்பிலை, முருங்கைக்கீரை 2 மட்டும் தான் சேர்த்து பண்றோம். அதனால இதனுடைய மருத்துவ குணம் நமக்கு முழுசா கிடைக்கும். இது கூட 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இது ஒரு 15 நிமிஷம் போல மிதமான தீயில நல்லா கொதிக்கணும். இந்த தேநீர் நம்ம குடிக்கிறதுனால இன்னும் ஒரு சில பெனிஃபிட்ஸும் நமக்கு இருக்கு. பார்வை கோளாறுகள் இருந்தா அதை சரி பண்ணும். முதுமையில ஏற்படக்கூடிய அந்த கண் புரை இருக்கு இல்லையா, அது வராம தடுக்கும். மலச்சிக்கல், வயிற்றுக்கடுப்பு, வயிற்றுப்போக்கையும் சரி பண்ணும். தேவையில்லாத உடல் பருமன், ஊளை சதையை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹெல்ப் பண்ணும். செரிமான கோளாறையும் சரி பண்ணும். காலையில எழுந்ததும் ஒரு சிலருக்கு ரொம்ப சோர்வா இருக்கும். ரத்தம் கொஞ்சம் குறைவா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அதனால இது உடல் சோர்வையும் சரி பண்ணும். நல்லா கொதிக்கும் போது இலைகள் ஓரமா ஒதுங்கி போகாத மாதிரி இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பல்வேறு விதமான கோளாறுகளை சரி பண்றதுக்கு இந்த கருவேப்பிலை சாறு ரொம்ப சூப்பரா ஹெல்ப் பண்ணுது. முருங்கைக்கீரையில ஏராளமான சத்து இருக்கு. கால்சியம், அயன், விட்டமின் பி, விட்டமின் B2, விட்டமின் சி, இந்த மாதிரி நிறைய சத்து இருக்கு. இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை பன்மடங்கு அதிகரிக்கக்கூடியதா இருக்கு. நான்வெஜ்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய 8 விதமான அமினோ அமிலங்களை இந்த முருங்கைக்கீரை உள்ளடக்கிதான் இருக்கு. உங்க உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரைச்சி வெளியில கொண்டு வரும். இது ஒரு 15 நிமிஷம் போல மிதமான தீயில நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடிடலாம். அதுக்கப்புறமா ஓபன் பண்ணி இது நம்ம வடிகட்டி குடிச்சுக்கலாம் அல்லது இந்த இலைகளோட கூட நம்ம அப்படியே குடிக்கலாம். இந்த தேநீர் குடிக்கும் போதே இதுல இருக்கக்கூடிய இந்த இலைகளையும் நல்லா மென்னு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தேநீர் குடிக்கிறதுக்கு சாதாரண தண்ணி மாதிரி தாங்க இருக்கும். வேற எதுவும் கசப்பு சுவையோ அல்லது புளிப்பு சுவை இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நார்மலா தண்ணி குடிச்சா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த கருவேப்பிலை, முருங்கைக்கீரையோடைய ஃபிளேவர் இதுல நல்லா இறங்கி இருக்கும். இப்ப நான் செஞ்ச அளவு 3 பேர் வரைக்கும் குடிக்கலாம். 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறோம்னா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை இருந்தா போதும். காம்புகள் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இது நான் ரெகுலரா காமிக்கக்கூடிய சித்தா டாக்டர் சொன்னது. உடம்பு ரொம்ப சோர்வா இருக்குன்னு சொன்னப்ப பிளட் லெவல் கம்மியா இருந்தா கூட அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு குடிங்கன்னு சொன்னாங்க. ஸோ பிளட் லெவல் கம்மியா இருக்கிறவங்க டேப்லெட் எடுத்தா கூட இதையும் ரெகுலரா ட்ரை பண்ணுங்க. நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.